ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தின் பெயர் மா நானா சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற வித்தியாசமான தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, முக்கியமாக தமிழில் அவைலபிளாக இருக்குது. ஸோ படம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தமிழில் பாருங்கள், அப்படி இல்லைன்னா தெலுங்குல பார்க்கணும் அப்படிங்கிற தெலுங்குல பாருங்கள். இல்லை நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட்டான ஸ்நாக்கையும் ஃபேவரட்டான ஹெட்ஃபோனையும் காதில் மாட்டிட்டு காதில் மாட்டிட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெய்னருக்கு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேவரட்டான படத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போது கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஓப்பனிங் சீனே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு குழந்தைய அனாதாசிரமத்தில் கொடுக்க வந்திருக்காரு இல்லையா, இவர் பேர் பிரகாஷ். இது வேற யார் குழந்தையும் இல்லை, அவரோட குழந்தைய தான் கொடுக்க வந்திருப்பாரு. எதுக்காக அப்படின்னா அவர் ஒரு வேலை விஷயமா 4 நாள் வெளியே போகிறேன் அப்படிங்கிறதுனால அவரோட குழந்தைய அந்த அனாதாசிரமத்தில் சேஃபாக ஒப்படைச்சிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் சசி அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். எதுக்குன்னா அந்த குழந்தைய பற்றி இவர் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, 4 நாளில் குழந்தைய நம்ம திரும்பி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போயிட்டே இருக்கும்போது போலீஸ் செக் போஸ்ட்டில் மடக்குவாங்க. மடக்கிட்டு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சசின்ற அந்த பையன் என்ன பண்ணுவான்னா தப்பிச்சு ஓடினதுனால பிரகாஷை வலுக்கட்டாயமா பிடிச்சி போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ போலீஸ்காரங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கிட்ட உண்மையை கேட்டே இருக்கும்போது இவங்களை ஜெயிலில் போட்டதுனால பிரகாஷ் ஒரு விஷயம் சொல்லுவார், என்னன்னா இதை போல எனக்கு கை குழந்தை இருக்குங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 20 வருஷம் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்ததுனால இந்த ஆர்ஃபனேஜ் ஹோமை தான் காட்டுவாங்க. அந்த ஆர்ஃபனேஜ் ஹோம்ல அவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைய கொடுத்துட்டு போய் இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே அந்த குழந்தைய போட்டோ எடுத்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதை போல அடாப்ஷனுக்கு ஆள் இருக்காங்க, அதாவது ஆர்ஃபனேஜ்ல இதை போல குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு என்ன பேர் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜானி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட பேரை போட்டு இங்கே தான் படத்தோட கதையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம பிரகாஷும் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும். பிரகாஷோட பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இவரோட பேர் சுமன். இவரும் நம்ம பிரகாஷ் கிட்ட என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அவரு ஒரு ஐடியா கொடுப்பாரு. என்னன்னா இது போல லாட்ரி டிக்கெட் இப்பத்துலேருந்து வாங்க ஆரம்பிச்சா அப்படின்னா உன் பையன் கூட நீ ஹாப்பியாக சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி காமிச்சு இப்போதான் ப்ரெசண்ட்டை காட்டுவாங்க 2007. இப்போ ஒரு வட்டிக்காரர் ஒருத்தர் காசு எண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆனால் அது போல ஜானி அப்படின்னு சொல்லும்போது இங்கே தான் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாரு. இவர் தான் ஜானி. இவர் இந்த வட்டிக்காரரை பார்த்துட்டு ஐயோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எதுக்காக வந்திருப்பாரு அப்படின்னா காசு கேட்டு வந்திருப்பாரு கடனா. ஸோ இவர் என்ன பண்ணாரா, அண்ணா இந்த ஸ்கூட்டர் வச்சுட்டு கூட காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வட்டிக்காரர்கிட்ட சொல்லும்போது என்னால் இப்படிலாம் பண்ண முடியாது, நீ ஸ்கூட்டரை கொடுத்துட்டு போவா அப்படி பண்ணுவேன், அப்போ எப்போ திருப்பி காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இந்த தடவை கொடுங்கண்ணா, அடுத்த தடவை எப்படியா கஷ்டப்பட்டு காசை இது பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அண்ணா இன்னொரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்னா இந்த ஸ்கூட்டரை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி ஒன்று கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்கூட்டரை வாங்கிட்டு இப்போ அப்படியே ஒரு போலீஸ்காரர் தான் காட்டுவாரு. இவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுன்னே வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணார்னா அந்த போலீஸ்காரர்கிட்டையுமே நம்ம ஹீரோட அப்பா கடன் வாங்கியிருப்பாரு. என்னன்னா அவருக்கு அதான் ஹீரோக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அந்த போலீஸ்காரர் எதுவும் சொல்லிக்க மாட்டாரு. அப்படிங்கறதுனால சரி இந்த தடவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட காசு கொடுத்துட்டு ஒருத்தட்டையும் கடன் வாங்கிட்டு இருப்பாரு. அவங்க அப்பா என்ன விஷயத்துக்காக கடன் வாங்கியிருப்பாரு அப்படின்னா அந்த ஷேர் மார்க்கெட்ல போடுங்க இதுல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயங்களை பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப ஒரு போலீஸ்காரங்கிட்டே மண்டையை கழிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்பா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கூப்பிட்டானே அவங்க அப்பா சரி ஓகே இந்த தடவை போலீஸ்காரன்ட்ட ஏதோ பேசிட்டு அவர் பார்ப்பாரு. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு அவங்க அப்பா ஓட்டுறது பிடிக்காது அப்படிங்கறதுனால அவரே வண்டியை வாங்கி ஓட்டிட்டு போகும்போது தான் இங்க தான் படத்துல மை நானா சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட அப்பா மேட்ச் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவார் இந்த மேட்ச்ல இந்த தடவை சச்சின் தோத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். ஆனா ஹீரோட அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா இல்ல சச்சின் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துட்டே இருக்கிற மாதிரி காமிச்சு நம்ம ஹீரோட அப்பா நம்ம ஹீரோ எந்த அளவு நம்ம ஹீரோ எப்பவும் திட்டிகிட்டே இருக்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோட அப்பா காமிச்சிட்டு இருக்கிற பத்தி நம்ம ஹீரோ அதை பத்தி கண்டுக்காதத ஒரு சின்ன சாங்ல நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு அவங்க அப்பாவை ரேசிப்பாரு, எந்த அளவுக்கு அவங்க அப்பா ரசிப்பாரு அப்படிங்கிற ஒரு சாங்ல காமிப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம பிரகாஷும் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டு அவர் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த வேலை பார்க்குற இடத்துல நம்ம சுமனும் இது போல பேசிட்டு இருப்பாரு. என்னன்னா இது போல ஒரு புது லாட்ரி டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கும்போது ஒரு பேம்ப்ளெட் ஒன்று நம்ம பிரகாஷ் கொடுப்பாரு. என்ன அப்படின்னா தன்னோட தொலைஞ்சு போன பையனை ஒரு ஆர்ஃபனேஜில் விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸை கொடுத்தோடனே சுமன் கேட்பாரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பொண்ணை கட்டுறாங்க இல்லையா, இவங்க வேற யாரும் கிடையாது, எந்த ஆர்ஃபனேஜ்ல விட்டாரோ அந்த ஆர்ஃபனேஜ் ஓனரோட பேத்தி அப்படிங்கறனால இவங்க மூலியமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்பாங்க. எதுக்காக என்னோட நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க நீ ஒருத்தி மட்டும் தான் நம்ம இருக்க, ஸோ அதனாலதான் ஓ மூலியமா ட்ரை பண்ணா எனக்கு கரெக்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு.
இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா வாங்கின கடனுக்கு எல்லாத்துக்குமே வந்து காசு குடுத்துக்கிட்டே இருக்கும்போது, டீ குடிச்சதுக்கு கூட அவர் தான் காசு குடுப்பாரு அப்படிங்கிறனால, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்லுவாரு என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா வந்து, "நீ இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னா வந்து, அப்போ நிஜமான உங்க அப்பா வந்தாரு அப்படின்னா என்னடா பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க தான் ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா உண்மையான அப்பா கிடையாது. அவர் ஒரு அடாப்டட் சைல்ட். ஸோ அடாப்டட் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க தான் ஃபிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுவாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது, அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற அந்த லேடி கிட்ட வந்து கேட்பாங்க. என்ன அப்படின்னா, "எங்க மேடம் எங்க அப்பா வருவாருன்னு சொல்லி சொன்னீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, "இத போல உங்க அப்பா வரமாட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "எனக்கு அப்பா ஒருத்தர் மட்டும் தான். அது இவரு மட்டும் தான். இத பத்தி பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒமிட் பண்ணிட்டு போயிடுவாரு. இங்க கட் பண்ணா நம்ம பிரகாஷ தான் நம்ம பிரகாஷும், சுமனும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, "சரி ஓகே, நீ வாங்குன லாட்டரி டிக்கெட்டோட நம்பர சொல்லு. சப்போஸ் விழுந்துருச்சு பார்ப்போம்" அப்படிங்கும்போது, அவரும் அந்த நம்பர சொல்லும்போது, இன்னைக்கு அவருக்கு அந்த லாட்டரி டிக்கெட் அடிச்சிருக்காது அப்படிங்கும்போது, நம்ம சுமன் வந்து இத போல வந்து எனக்கு ரூ. 50,000 கடன் கேட்டேனே அப்படிங்கும்போது, நம்ம பிரகாஷ் வந்து குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சுமன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "அதான் இத்தன லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கல, ஏதாச்சும் ஒண்ணுத்துலயாவது கொஞ்சமா காசு குடுப்பா. எனக்கும் தேவையில்ல" அப்படிங்கும்போது, "அப்ப நான் உனக்கு குடுத்துட்டேன் அப்படின்னா வந்து என் பையனுக்கு என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அவரும். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம படத்தோட ஹீரோயின காட்டுவாங்க. இவங்களோட பேர் தாரா. ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "ஒழுங்கு மரியாதை வந்து என் வீட்ல வந்து பொண்ணு கேளு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா மாரியே செஞ்சு காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ மாரி எப்படி பொண்ணு கேட்கணும் அப்படிங்கிறத செஞ்சு காமிப்பாங்க. இது பொண்ணு கேட்கணும் அப்படிங்கிறத வந்து செஞ்சு காமிக்கும்போது, நம்ம ஹீரோ சொல்லுவாரு, "இது போல எல்லாரோட சம்மதமும் கிடைக்கும். ஆனா வந்து எனக்கு எங்க அப்பாவோட சம்மதம் கிடைக்காதே" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு போயிருவாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே எப்படியாவது சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில அவங்களும் ஏறுவாங்க. நம்ம ஹீரோ ஏறிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சின்ன பேப்பர்ல வந்து ஒரு லெட்டர்ல சாரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி குடுப்பாங்க. பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம பிரகாஷ் கிட்ட அந்த லெட்டர வந்து அந்த லெட்டர் வந்து பிரகாஷ் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, எப்படியோ நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்து எப்படி ஹீரோயின வந்து கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயின சிரிக்க வச்சதுக்கு அப்புறமா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து எந்த அளவுக்கு ஜெல்லா இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சாங்ல காமிச்சதுக்கு அப்புறமா, இங்க கட் பண்ணா நம்ம ஜானியோட அப்பாவ தான் காட்டுவாங்க. அவரு என்ன பண்ணுவாருன்னா, டிவி கனெக்ஷன் சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டனாவ வந்து சரி பண்ணிட்டு கீழ இறங்கி வந்துகிட்டே இருக்கும்போது, ஹவுஸ் ஓனர் நம்ம ஹீரோட அப்பாவ திட்டிட்டே இருப்பாரு. என்ன அப்படின்னா வந்து, நம்ம ஹீரோட அப்பா ஆல்ரெடி ஒரு ஷேர காமிச்சு இது போல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர்ட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம ஹவுஸ் ஓனரும் என்ன பண்ணியிருப்பாருன்னா, தான் பொண்ணுக்கு கட்ட வேண்டிய ஸ்கூல் ஃபீஸ தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்க அப்பா வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டின உடனே நம்ம ஹீரோவும் டென்ஷனா என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோவும் ஹவுஸ் ஓனரோட கைய முறுக்கி பேசிட்டே இருக்கும்போது அவரோட பொண்ணு வந்துருவாங்க. ஸோ வந்ததுனால அவரு என்ன பண்ணுவாருன்னா, எல்லாருக்குமே ஹீரோ ஒருத்தர் தான் சார். அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு முன்னாடி வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாரு நம்ம ஹீரோ. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு என்ன சொல்லுவாரு அப்படின்னா வந்து, "இதுமே வந்து இந்த மாரி எல்லார்ட்டயும் கடன் வாங்கிட்டு இருக்காதீங்க. ஒண்ணு நான் காசு தரேன். ஸோ நீங்க வந்து பிசினஸ் பண்றதுனாலும் பண்ணுங்க. இல்ல ஷேர் மார்க்கெட்ல எதுல வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்ன உடனே நம்ம ஹீரோட அப்பாவுக்கு அது பிடிக்காம போயிடும். என்ன அப்படின்னா வந்து, "நீ வந்த நேரம் தான்டா எனக்கு தரித்திரம். அதான் வந்து உன்னை என்னைக்கு தத்து எடுத்துட்டு வந்தனோ, உங்க அம்மா இறந்து போயிட்டா. ஸோ நான் வந்து நீ எனக்கு அட்வைஸ் பண்ணி நான் செய்யணும்னு வந்து எனக்கு எந்த விஷயமும் கிடையாது. நீ வந்த நேரம் எனக்கு கம்பெனில எல்லாமே போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா ஃபீல் பண்ணி போற மாரி காமிச்சு, நம்ம ஹீரோவும் எந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு ஃபிளாஷ்பேக்க காமிப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த ஃபிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோவோட அப்பா அவங்க எல்லாருமே வந்து ஹாப்பியா இருக்கிற மாரி தான் இருந்திருக்கும். ஆனா நம்ம ஹீரோ எப்ப அவங்க வீட்டுக்கு வந்தாங்களோ, அப்பத்துலேருந்தே அவங்களுக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிறதுனால, இவன் வந்ததுனால தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோட அப்பாவும் அத நம்பிக்க மாட்டாரு. ஸோ, அவரு வந்து இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு போயிடுவாரு. ஸோ, நம்ம ஹீரோவோட அம்மாக்கும் வந்து இது போல போன் கேன்சர் அப்படிங்கிறனால அவங்களும் இறந்து போனதுனால, இவன் வந்ததுனால தான் நமக்கு வந்து துரதிர்ஷ்டம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு வருத்தமா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் அவங்க அப்பாவும் நெனச்சிருந்திருப்பாரு. ஸோ, நம்ம ஹீரோவும் எந்த அளவுக்கு அவங்க அப்பா கிட்ட பேசி சமாதானப்படுத்தணும்னு நினைப்பாரோ, ஆனா அவங்க அப்பாவும் வந்து பேச மாட்டாரு. இங்க கட் பண்ணா பிரகாஷ தான் காட்டுவாங்க. பிரகாஷ் வந்து எதுக்காக வந்து தேடிக்கிட்டே இருப்பாரு அந்த பையன அப்படின்னா வந்து, தான் பையன் கூட ஒரு தடவையா நிம்மதியா இருந்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம பிரகாஷ் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எந்த பணத்துக்காக நான் என் பையன வந்து அனாத ஆசிரமத்துல வச்சுட்டு போனேனோ, அதே பையனு கூட நிம்மதியா இருக்கணும் அப்படின்றத தான் சொல்லியிருப்பாரு. இப்ப கட் பண்ணா திருப்பியும் பிரகாஷ தான் காட்டுவாரு. அவரு ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது, அவர்கிட்ட ஒரு பேப்பர் ஒண்ணு வந்து மாட்டும். அந்த பேப்பர்ல தன்னோட குழந்தையோட ஃபோட்டோல பேர் இருக்கும். அந்த குழந்தையோட பேர் வேற எதுவும் இல்ல. ஜானி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே நம்ம பிரகாஷுக்கு கண் கலங்கிருவாரு. இந்த படத்துல ஹீரோ ஜானி தாங்க நம்ம பிரகாஷோட பையன். சொல்லும்போதே ஒரு மாரி இருக்குல்ல. கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ ஜானியும் அவர்கிட்ட அதே ஃபோட்டோவ வச்சு, அவரு வந்து சின்ன வயசுல நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படிங்கிறத பார்த்து, நம்மளும் வந்து ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்றத ஃபீல் பண்ணியிருக்க மாரி காமிச்சிருப்பாங்க. இப்ப கட் பண்ணா அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். என்னன்னு சொல்லிட்டு தெரியாம அவரும் பதறி அடிச்சுட்டு, அந்த இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்ட கூட்டிட்டு அவரும் போவாரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்காக அப்படின்னா வந்து அவங்க அப்பாவ அது போல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து அடாப்டட் அப்பாவ. ஸோ இவரும் போயிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது,
தேடிட்டே இருப்பாங்க. ஆனா வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு இது அப்பாவோடதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் லாக்அப்ல தேடி பார்த்துக்கிட்டே இருந்தா, அங்கதான் நம்ம ஹீரோட அப்பாவ புடிச்சு வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்காக புடிச்சிருப்பாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கடன் வாங்கிட்டாரு. ஆனா அந்த கடன் வாங்குன அமௌண்ட்ட ஏதோ ஒரு இதுல வந்து லாஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறனால, ஒரு பெரிய ஆள்கிட்ட கடன் வாங்கியிருப்பாரு. எம்எல்ஏ மாரி வச்சுக்கோங்களேன். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்ட்ட கேட்பாரு. சார் இது போல வந்து என்னோட பேர் ஜானி, எங்க அப்பா பேர் ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்ட உடனே அந்த இன்ஸ்பெக்டரும் சொல்லுவாரு, இது போல உங்க அப்பா வந்து பெரிய பெரிய லீடர்லாம் வந்து காசு வாங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்க அப்பா வந்து 25% காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் வந்து அவர் ஏமாத்திட்டாரு. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண காசுலாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்களுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாரு. ஆனா அந்த ஃபோன் அடிக்கிற சத்தம் இதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம ஹீரோட அப்பா ஒருத்தட்ட காசு வாங்கினார் இல்லையா, அவர்கிட்ட வாங்கினவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா எனக்கு எப்போ காசு தருவ அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த விஷயம் தெரியும். தன்னோட அப்பா வந்து எந்த அளவுக்கு காசு வாங்கியிருப்பாரு அப்படின்னா கோடி கணக்கில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கிட்ட வந்து கடன் வாங்கி அந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணது அதாவது வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து இது போல இல்லைங்க நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன யோசிப்பார் அப்படின்னா எப்படி வந்து அந்த காசை வந்து நம்ம திரட்ட போறோம் அதை வந்து எடுக்க போறோம் அப்படிங்கும்போது அந்த எம்எல்ஏ வந்து டைம் கொடுத்துருப்பாரு. என்னன்னா உங்க அப்பா 20 நாள் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே தான் இருப்பாரு. ஆனா நீ வந்து எப்போ 20 நாளுக்குள்ள வந்து நீ அந்த காசை கொடுக்குறியோ அப்பதான் வந்து உங்க அப்பா வெளியே வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொன்னோடனே நம்ம ஹீரோவும் எப்படியாவது கஷ்டப்பட்டு காசை திரட்டியாவது வந்து 1 கோடி ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு கிளம்புவார். அவரும் போயிட்டு எல்லார்கிட்டயும் கடன் கேட்டவங்ககிட்டயே திருப்பி திருப்பி கடன் கேட்பாரு. ஆனா யாருமே கடன் கொடுக்க மாட்டாங்க. எதனால அப்படின்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி வாங்கின கடனுக்கே வட்டி தான் கட்டிட்டு இருந்திருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம சுமனை தான் காட்டுவாங்க. அவரும் என்னன்னா வந்து பெட் கட்டி கேரம் போர்டு ஆடிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்னன்னா இது போல வந்து நம்ம பிரகாஷ் வாங்கின லாட்டரி டிக்கெட்டுக்கு ஒரு காசு கிடைச்சிருக்கு. ஆனா அது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாரு. ஒரு ட்ரக் மாஃபியா கிட்ட. என்னன்னா அந்த ட்ரக் மாஃபியா கிட்ட ஒரு வேலை வந்திருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோவும் கிடைச்சா சரி ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைச்சா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட் பண்ணா நம்ம சுமனும் வந்து பிரகாஷ் கிட்ட போயிட்டு சொல்லுவாரு இது போல வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் இது போல அமௌண்ட் விழுந்திருக்கு, அது எங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டே இருக்கும்போது அவரும் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சிருப்பாரு. 1,50,00,000 உண்டான லாட்டரி டிக்கெட். நம்ம சுமனும் பார்த்துட்டு தலைவா நமக்கு ஜாக் பாட் அடிச்சிருக்கு தலைவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. திரும்பவும் கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அந்த ட்ரக் மாஃபியா கிட்ட போயிட்டு எந்த விஷயத்துக்காக நம்ம ஹீரோ போயிருப்பாரு அப்படின்னா ஒரு வேலை வந்திருக்கு, ட்ரக்கை போயிட்டு அதை வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா அந்த ட்ரக் மாஃபியாவும் ஒரு இடத்த சொல்லுவாரு. ஸோ ஹீரோ ஓகேன்னு சொல்லிடுவாரு. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போதே போலீஸ் வந்ததுனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னா போலீஸ் வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம வந்து இந்த பிளானை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஐயோ பணத்துக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இங்கே நம்ம பிரகாஷை காட்டுவாங்க. நம்ம பிரகாஷுக்கு லாட்டரி டிக்கெட் அடிச்சதுனால அவர் வந்து அந்த லாட்டரி டிக்கெட் எங்கே வாங்கணுமோ அந்த இடத்துல போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சுமனும் கிளம்பி போயிட்டே இருக்கும்போது சுமனை போலீஸ் பிடிச்சிருவாங்க. எதுக்காக அப்படின்னா இவன் தான் வந்து லாட்டரி டிக்கெட் விற்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே போலீஸ்காரன்ட்ட மாட்டின உடனே நம்ம பிரகாஷை காட்டி கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு மாட்டிட்ட உடனே இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுவாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஃபோன் பண்ணி கேட்க போற என்ன அப்படின்னா இது போல என்னடா பணம் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லடா நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் நம்ம பிரகாஷும் அதே பஸ் ஸ்டாண்டுக்கு தப்பிச்சு ஓடி வந்திருப்பாரு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே நம்ம பிரகாஷ் என்ன பண்ணுவார் அப்படின்னா சரி ஓகே இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ல ஏறினத அந்த பஸ்ல தான் நம்ம ஹீரோ ஜானியும் இருப்பாரு. ஆனா இங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் பார்க்காத மாதிரி தான் இருக்கும். அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாரு நம்ம பிரகாஷ். இப்ப கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் நம்ம பிரகாஷை தான் காட்டுவாங்க. நம்ம பிரகாஷ் எழுந்திரிச்ச உடனே முதல்ல லாட்ரி டிக்கெட் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. லாட்ரி டிக்கெட் இருக்கும். அங்கே நர்ஸ் கிட்ட கேட்பாங்க யார் வந்து என்னை அட்மிட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஜானி தான் நான் தான் அட்மிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு ஏங்க தனியாக வந்திருக்கீங்களே நீங்கள் அனாதையா அப்படிங்கும்போது இல்லைங்க எனக்கும் ஒரு பையன் இருக்கான், சரி அவர் நம்பர் கொடுங்க நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அவர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போக சொல்லுங்க அப்படிங்கும்போது இல்லை அவன் ஃபாரினில் இருக்கான் அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம ஹீரோ தான் எல்லா பில்லையும் பே பண்ணார் அப்படிங்கிறனால அவர் ஒரு கார் புக் பண்ணி தரேன் நீங்கள் வேணால் சேஃபாக வந்து நீங்க சொல்ற இடத்துல கொண்டு போய் அவர் விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்ல என்னால வந்து காசு கொடுக்க முடியாது, நான் கேரளா வரைக்கும் போகணும், நான் வேணா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது எப்படி இப்போ மட்டும் எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கும்போது எனக்கு லாட்ரியில் இது போல வந்து 1,50,00,000 பைசா விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டாரு.
ஆனால் அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பரில் நம்ம பிரகாஷ் சொல்ல சொல்ல அந்த நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணோடனே நம்ம ஹீரோ ஜானி ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பார். என்னன்னா, அந்த லாட்ரி டிக்கெட் நமக்கு கிடைச்சா நம்ம அப்பாவை வந்து சேஃபாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் படத்தோட ஸ்டார்டிங்கே ஆரம்பிக்குது. பாயிண்டா என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஜானி டிசைட் பண்ணிட்டாரு, இதை போல் பிரகாஷை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த லாட்ரி டிக்கெட்டில் வர்ற காசை வாங்கிட்டு நம்ம அப்பாவை வந்து சேஃப்டி படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜானியே வந்து பிரகாஷை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ தான் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம பிரகாஷ் ஜானி கிட்ட கேட்பாரு என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எந்த ரூட் வழியாக இதை போல் வந்து கேரளா போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஜானியே சொல்லுவார் என்ன அப்படின்னா, இதை போல் வந்து நம்ம பெங்களூர் வழியாக போய் கேரளா டச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஜானியும் பிரகாஷை எப்படியாவது வந்து தசை திருப்பி நம்ம அந்த லாட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவார். என்ன பிளான் அப்படின்னா, இதை போல் குடிக்கிற தண்ணி பாட்டிலில் வந்து தூக்கு மாத்திரை கலந்து குடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து பிரகாஷும் மயக்கமாயிடுவார். நம்ம அந்த லாட்ரி டிக்கெட்டை எடுத்துகிட்டு நம்ம போய்ட்டு பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவார். ஆனால் மிஷின் ஃபெயில்ட் ஆகிடும். அவர் வந்து நம்ம தண்ணி குடிக்க மாட்டார் அப்படிங்கிறனால இப்போ ராத்திரி டிரைவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும்போது பிரகாஷுக்கு ஏதோ தாகமாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து நம்ம ஹீரோ ஜானி கேட்பாரு என்ன வேணும் அப்படிங்கும்போது இதை போல் எனக்கு 2 பேக் விஸ்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம ஹீரோ ஜானியும் வந்து ஒரு பாரில் நிப்பாட்டிட்டு அங்கே வந்து ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது அங்கே அந்த சர்வர் வந்து ஆம்லெட் சரியாக போடல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம ஹீரோ ஜானி வந்து பிரகாஷை வந்து நீங்களே போட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜானி என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிரகாஷோட பேக்கில் இருந்து அந்த லாட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஒரு ரொம்ப தூரம் வந்துட்டு ஒரு தாபாவில் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாரு. சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போதே அந்த எம்எல்ஏவும் திரும்பி ஃபோன் பண்ணி என்னடா இதை போல் வந்து வெளியூர் போயிருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம ஹீரோ ஜானி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதை போல் அண்ணா அவங்க ஒர்க் முடிஞ்சிருச்சு, நான் வந்து உங்களை பார்த்து வந்து நேரில் பைசா கொடுத்துட்டு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம அந்த லீடர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் வந்து நீ பைசா கொடுக்குறியோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் அப்பாவும் வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜானியை ஃபோனை கட் பண்ணி முடிச்சுட்டு அங்கே ஒரு போர்டு இருக்கும். சரி ஓகே லாட்ரி டிக்கெட் முதல்ல எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. லாட்ரி டிக்கெட் ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆகிருக்கும். என்ன அப்படின்னா 10/10/2006 வாங்கின லாட்ரி டிக்கெட்டை 3/8/2007 வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்த உடனே ஐயோ இந்த லாட்ரி டிக்கெட் ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, எக்ஸ்பைரி ஆன லாட்ரி டிக்கெட்டுக்காக நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுவார்னா, சரி ஓகே அவர் என்ன பண்ணாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி அந்த பாருக்கு போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் அந்த பாரில் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆட்கள் பிடிச்சி வச்சுட்டு நம்ம எதுக்காக நம்ம பிரகாஷை பிடிச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னா, நம்ம பிரகாஷும் வந்து சீட்டு கட்டு ஆடிட்டு இருந்திருப்பாரு. சீட்டு கட்டு ஆடினதில் வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட காசு எல்லாமே நம்ம பிரகாஷுக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறனால அவங்களும் மிரட்டிட்டு இருந்திருப்பாங்க. காசெல்லாம் உண்மையாக கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம ஹீரோ ஜானியும் வந்து நம்ம பிரகாஷை எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டாந்து அவரும் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஜானிக்கு செம்ம காண்டாகும். என்ன அப்படின்னா, எக்ஸ்பைரியான லாட்ரி டிக்கெட்டை வச்சுக்கிட்டு இத்தனை தூரம் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே செம்ம காண்டை வந்து துப்பாக்கி வச்சுட்டே இருக்கும்போது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகாஷ் பயந்த உடனே நம்ம ஹீரோ ஜானி வந்து சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம பிரகாஷ் வந்து பாக்கெட்டை வந்து நம்ம பிரகாஷ் என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து இது போல் என்னோட பையனோட ஃபோட்டோ மிஸ் ஆயிடுச்சு, ஸோ இது போல் சண்டை போட்ட இடத்துல தான் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம ஜானி சொல்லுவார் என்னன்னா ஐயோ திரும்பி போகாதே அவங்க அங்கே இருக்க போகிறாங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜானி போயிட்டு எடுத்துகிட்டு வர போகிற இடத்துல ஒரு சவுண்டு கேட்கும். ராஜசுந்தரம் மாஸ்டர் தான் இந்த பாரோட ஓனராக சும்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வந்திருப்பாரு. அவர் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் பீஸ் உடஞ்ச இடத்துல தான் அந்த ஃபோட்டோ இருக்கும். சரி ஓகே நம்ம ஹீரோ ஜானி வாங்க வரத்துக்குள்ள பிரகாஷ் வாங்கிட்டு போனதுக்கப்புறமா இப்போ அப்படியே அவர் வந்து அதாவது நம்ம ஹீரோ ஜானி என்ன சொல்லுவார் அப்படின்னா அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் சொல்லுவார். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ராஜசுந்தரம் மாஸ்டரும் பிரகாஷ் கூட தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களையும் கொண்டு போய் அதாவது நம்ம ராஜசுந்தரம் மாஸ்டரை இறக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோ ஜானி வந்து கிளம்புற சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இல்லைப்பா எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வந்து ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சாங் மாதிரி காமிச்சிட்டு கடைசியா கிளம்பி போகும்போது போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிரகாஷ் அப்புறம் ராஜசுந்தரம் மாஸ்டர் ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம பிரகாஷ் நம்ம ஜானி மேலே கை போட்ட உடனே அவருக்கு வந்து தன்னோட அப்பாவோட ஞாபகம் வந்துடும் நம்ம ஜானிக்கு. ஸோ அதனால தான் நம்ம பிரகாஷ் கிட்ட சொல்லுவார் இது போல் எங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் சொல்லிட்டே போவார். நம்ம ராஜசுந்தரம் மாஸ்டரும் வந்து இது போல் ஒரு பேக்கேஜை கொடுத்து இது போல் என் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இதை மறக்காமல் கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து நம்ம ஹீரோ ஜானியோட அப்பா தான் பார்க்க வந்திருப்பாரு. எதுக்காக அப்படின்னா இது போல் உங்கள் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வெளியெடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஓனரும் வந்து ஹீரோட அப்பாட்ட சொல்ல ட்ரை பண்ணுவார். ஆனால் அவங்க அப்பா கேட்குற மைண்ட் செட்லேயே இருக்க மாட்டார். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோக்கும் வந்து ஒரு ஃபோன் கால் வரும். என்ன அப்படின்னா அந்த போலீஸ்கார ஃப்ரெண்டு கிட்ட இருந்தால் ஃபோன் கால் வரும். என்ன சொல்லுவார் அப்படின்னா இது போல் நீ எடுத்துருக்கிறது பெரிய ரிஸ்க்குடா, பைசா வாங்குறதுக்காக வந்து கேரளா வரைக்கும் போயிருக்க, ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசி முடிச்ச உடனே நம்ம பிரகாஷ் இது போல் நம்ம ஹீரோட்ட கேட்பாரு என்ன அப்படின்னா இது போல் யாருப்பா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வரும். என்னன்னா அந்த அப்பா பையனுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும். இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த இடத்துல இன்டர்வியூவில் போட்டு ஆரம்பிப்பாங்க.
இப்போ நம்ம ஹீரோ ஜானியும் பிரகாஷும் வந்து கேரளா வந்த உடனே ஒரு ரூம் பார்த்து தங்கியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல சசின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவர் தான் அந்த ரூமுக்கே ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, நம்ம பிரகாஷும் கண்டுபிடிச்சிருவாரு. இது போல நீ சசி தானே அப்படின்னு சொல்லிட்டு காலையில கேட்ட உடனே, சசி வந்து என்ன விஷயம் சொல்லுவார் அப்படின்னா, ஆமா நான் சசி தான். ஆனா நான் பண்ண தப்புக்காக வந்து நான் உங்கள்ட்ட வந்து பிராயச்சித்தமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு போயிடுவாரு. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து நம்ம பிரகாஷை தேடி வந்துட்டே இருப்பாரு. சரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இருப்பாரு. சரி என்ன பிரச்சனை வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பின்னாடி ஒரு குரல் கேட்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுமன் வந்திருப்பாரு. சுமன் தான் வந்து இனி பிரகாஷ் கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது நம்ம ஹீரோ ஜானியும் கேட்பாரு என்ன அப்படின்னா, அது எப்படிங்க நான் இவ்வளவு தூரம் வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன் எப்படிங்க அப்படிங்கும் போது, வேணா காசை வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சுமன் எதுக்காக வந்திருப்பாரு அப்படின்னா வந்து நம்ம பிரகாஷ் கிடைக்கிற காசை மொத்தமா அவர் ஆட்டையை போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா பிரகாஷ் கிட்ட எப்படியாவது லாட்டரி டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஜானி திரும்பி வந்து சுமனை அடிச்சு காலி பண்ணிட்டு அங்கேருந்து வந்து இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த ரூம்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ஜானி என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து இவரும் பிரகாஷும் வந்து உட்காந்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு இங்கே தான் ஒரு யோசனை வரும். என்னன்னா பிரகாஷ் வந்து அந்த இடத்துல வெளியே போயிடுவார். சரி இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா அவரும் அந்த லாட்டரி டிக்கெட்டை எடுத்துட்டு வெளியே வரும்போதே பிரகாஷ் பார்த்துருவாரு. தம்பி அந்த லாட்டரி டிக்கெட் கொடுத்துருப்பா, அந்த லாட்டரி டிக்கெட் இருந்தால் தான் வந்து நானும் என் பையனை வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம ஹீரோ கேட்க மாட்டாரு. என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பிரகாஷை உள்ளே வச்சு பூட்டிட்டு இவர் என்ன பண்ணுவாரா அந்த லாட்டரி டிக்கெட்டை எடுத்துட்டு ரொம்ப தூரம் போயிட்டு ஆக்சுவலாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க. நம்ம ஹீரோ ஒரு சீன்ல வந்து எக்ஸ்பைரியான லாட்டரி டிக்கெட்டை இது பண்ணியிருப்பார்ல. ஆனா ஒரிஜினல் லாட்டரி டிக்கெட் பிரகாஷ் ஆல்ரெடி ஒரு இடத்துல சேஃபா வச்சிருந்திருப்பாரு. இப்போ கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ ஜானி என்ன பண்ணுவாரா அந்த லாட்டரி டிக்கெட்டை கொண்டு போய் எடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து காசை வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுவாருன்னா ரிட்டர்ன் அவர் ஃப்ரெண்டு அதான் அந்த கேரேஜுக்கு தான் வந்திருப்பாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் கேட்பாரு என்னடா பணத்தை வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா பணத்தை திருப்பி நம்ம பிரகாஷ் கிட்டே கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஆனா அவருக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் பெரிய தப்பு பண்ண பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த போலீஸ்கார ஃப்ரெண்டு வந்துட்டு இறக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோட அப்பாவை இறக்கி விட்டு போவாரு. இங்க தான் நம்ம ஹீரோ கேட்பாரு ஸ்ரீனிவாஸ் கிட்ட என்ன அப்படின்னா உங்களை யார்ப்பா வந்து ரிலீஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் பிரகாஷ் தான் வந்து அந்த காசு கொடுத்தாரு, மேற்கொண்டு இந்த லெட்டரையும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பிரகாஷுக்கு இங்க தான் விஷயமே தெரிஞ்சிருக்கும். நம்ம கூட இருந்தது நம்மளோட பையன் ஜானி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா உடனே சசிக்கு ஃபோன் பண்ணி கேட்பாரு என்ன அப்படின்னா அப்பதான் சசி சொல்லுவாரு இதை போல அவனுக்கு பையன் கிடைச்சிட்டாராம், அதை தேடி தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பேர் என்ன அப்படிங்கும்போது ஜானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்குமே இங்கே தான் விஷயம் தெரியும். என்ன பண்ணா நம்மளோட ஒரிஜினலான அப்பா வேற யாரும் கிடையாது பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவோடைய அடாப்டட் அப்பா வந்து ஒரு டியூஷன் கிளாஸ் எடுத்து நடத்தி நல்லா வந்து வாழ்க்கையில செட்டில் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரகாஷை தேடிட்டு போய் அவர்கிட்ட ஏன் நீங்க வந்து கடைசியில வந்து நான் தான் உங்க பையன் வந்து தெரிஞ்சுக்காம அதாவது சொல்லாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த லெட்டர்ல தன்னோட அப்பாவை பத்தி நீ எந்த அதாவது வந்து ஸ்ரீனிவாச பத்தி எந்த அளவுக்கு எழுதியிருக்க அப்படிங்கறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது. அப்பதான் தெரிய வந்தது நீ வந்து உங்க அப்பாவை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன் பேரை சொல்லி போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் நான் அந்த இடத்துல மனசளவுல சரி இந்த காசு உங்க அப்பாட்டே போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜானி கூப்பிடும்போது இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் வந்து அந்த அனாத ஆசிரமத்திலேயே இருக்கிற மாதிரி ஆக்சுவலா ஒரு அனாத ஆசிரமத்துல வந்து இருந்து நடத்திட்டு இருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோ ஜானியை வந்து அவங்க அப்பாவை பார்த்த ஃபீல்லையே திரும்பி வீட்டுக்கு போற மாதிரி காமிச்சு இத்தோட படத்தை முடிக்கிறாங்க. அடாப்டட் குழந்தைங்களா இருந்தாலும் நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் நம்ம வளர்க்குறதுல தாங்க இருக்கு. ஸோ இந்த படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா முக்கியமா இந்த வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் மோமெண்ட்ரி எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு வேண்டிட்டு இருக்கேன். தேங்க்யூ.